இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே வந்துட்டு நேரம் நல்லா இல்ல அப்டின்னா, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் வந்துட்டு இந்த ஒரு சம்பவத்த குறிக்குது. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, சின்னியம்பாளையம் டூ இருகூர் போறக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்போ ஒண்ணு வந்துட்டு இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈபி லைன் இந்த போஸ்ட் மேல அடிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டே வந்துட்டு கீழ விழுந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட். அந்த டெம்போவும் வந்து கவுந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல பவர் கட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஈபி லைனே வந்து டோட்டலா வந்துட்டு ஸ்டெப் டவுன் ஆன உடனே பவரும் கட் ஆயிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு கம்பெனி ஜெனரேட்டரை வந்துட்டு போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஈபியோட அந்த ஒரு கம்பத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒருத்தர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த ஜெனரேட்டர்லேருந்து வந்த ஒரு கரண்ட் இங்கே ரிட்டர்ன் வந்ததில் ஈபி கம்பத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சு. ஸோ அவர் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. டெம்போ வந்து கவுந்துருச்சு. அதில் இருக்கிறவருக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு பார்க்க போனால், ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஈபியோட அந்த லைனில் வேலை பார்க்க வந்தவர் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விபத்துக்கள் எப்படிலாம் நடக்குது பாருங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவை கூட நீங்கள் வச்சுக்கலாம்.